ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான பச்சை பயிறு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதை 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3 ஹவர்ஸ் கழித்து நம்ம பச்சை பயிறு நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு ட்ரெயினரில் மாற்றி ஒரு 1/2 ஹவர் நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் தண்ணி எதுவும் இருக்காத மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை பயிறு தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருந்தால் தான் பக்கோடா நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு ஊற வச்ச பச்சை பயிறு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பீஸ் இஞ்சி, 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது கூட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை, அப்புறம் கொஞ்சமாக மிளகு தக்காளி கீரை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு பொடி பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சூடாக இருக்கிற எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுமே நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பக்கோடாவை சின்ன சின்ன பீசஸாக கிள்ளி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வெந்ததுமே இன்னொரு சைட் திருப்பி போட்டு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கிறிஸ்பியான டேஸ்டான ஹெல்த்தியான பச்சை பயிறு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் மாற்றி வச்சிங்கன்னா 2-3 டேஸ் அளவு நல்லாயிருக்கும். ஸ்கூல் விட்டு வந்ததுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ஹெல்தி ஸ்நாக் ரெசிபி. இது ட்ரை பண்ணி பாருங்கள்.